ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரா விவசாய நிலம். பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 ஏக்கர் பார்க்க போகிறோம். 6.5 ஏக்கர் விவசாய இடம் பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை ஏர்போர்ட்லேருந்து 40 கிலோமீட்டர் தான். மதுரை ஏர்போர்ட்லேருந்து 40 கிலோமீட்டரில் இடம் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 6.5 ஏக்கர் இருக்குது. சரிங்களா? இடம் பாருங்க, இதான் இடம் பாருங்க. இந்த இடம் வந்து மொத்தம் 6.5 ஏக்கர் இருக்குது. இதான் வந்து ரோடு பாயிண்ட். வந்து இந்த இடத்துக்கு முக்கியமான விஷயம் ரோடு பாயிண்ட். டபுள் ரோடு. ஆக்சுவலாக 2 பஸ் 2 லாரி ஒரே டயத்தில் போகுற இடத்துல டபுள் ரோடு பேசிங்களா இந்த இடம் இருக்குது. மண் தன்மை பார்த்தீங்கன்னா வண்டல் மண். தண்ணி டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேசிபி வச்சு தோண்டினா தண்ணி வந்துடும். உங்களுக்கு ஜேசிபி உண்மையிலே சொல்கிறேன், ஜேசிபி வச்சு தோண்டினீங்கன்னா தண்ணி வந்துடும் உங்களுக்கு. அந்தளவுக்கு தண்ணி நல்லது. நல்லா சோர்ஸ் உள்ள ஏரியா. வாட்டர் டேபிள் வந்து 45 ஃபீட் தண்ணி மேலே நிற்கும். போர் போட்டால் தண்ணி வந்து 45 ஃபீட் மேலே தண்ணி நிற்கும். 120 அடி போர் போட்டால் போதும் உங்களுக்கு தண்ணி மேலே நிற்கும். வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா. மண் வந்து வண்டல் மண். அது போல் ஈபி பார்த்தீங்கன்னா இந்த ஈபி பாருங்கள். ஈபி போஸ்ட் வந்து ஜஸ்ட் இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஈபி லைன் போதா. இந்த ஈபியில் வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் மட்டும் ஊன்ற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட் செலவு கூட வந்து கவர்மெண்ட் செலவு தான், அவங்க செலவு கிடையாது. இந்த பக்கம் ஒரு போஸ்ட் மட்டும் ஊன்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது கவர்மெண்ட் செலவு தான். இது போக இங்கேருந்து அதான் ஸ்கூல் பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல். அது வெளில பில்டிங் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதை தாண்டி ஒரு வில்லேஜ் இருக்குது, கிராமம் இருக்குது. கிராமத்துக்கு இடத்துக்கும் 600 மீட்டர் தான், 600 மீட்டர் தான். இங்கேருந்து போனால் கிராமம் இருக்குது, 600 மீட்டர் இருக்குது. அந்த ஸ்கூல் இருக்குது பாருங்கள், ஸ்கூல் இருக்குது. இதான் இடம் பாருங்கள், இதான் இடம் பாருங்கள். இடத்துக்குள்ள ஒரு பண்ணக்கூட்டம் இருக்கா, பண்ணக்கூட்டம் இருக்குது. பண்ணக்கூட்டோட லென்த் வந்து 40 மீட்டரு, வித்து 20 மீட்டரு, டெப்த் வந்து 2.5 மீட்டரு. சரிங்களா? இது பண்ணக்கூட்டம் இருக்குது உள்ள. சரிங்களா? ஸோ இடம் வந்து நல்ல மண், நல்ல தண்ணி, குடி தண்ணி. ஆக்சுவலாக ஈபி வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, கிராமம் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதில் பிளாட் லைட் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், கோழி பண்ணை வைக்கணுமா வைக்கலாம். அந்த அங்கே பாருங்க, கோழி பண்ணை ஒன்று இருக்காங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை பில்டிங் இருக்கா, அந்த வெள்ளை செட்டு போட்டிருக்கா, அது கோழி பண்ணை. பார்த்துக்குங்க. இப்போ கோழி பண்ணை அங்கே ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? பாட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், பிளாட் லேஅவுட்டு, விவசாயம் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த லேண்டு வந்து ரொம்ப செட் ஆகும். சரிங்களா? ஆமாம், கிராமம் வந்து உங்களுக்கு அடுத்தே இருக்குது. உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைன்னா நாங்கள் எடுத்துறோம். உங்களுக்கு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு பண்ணணுமோ சரி, விவசாய இடத்துல விவசாயம் பண்ணணுமா இல்லை வந்து எந்த பர்பஸுக்கும் சரி, உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம். இங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணித்தருவோம். உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்ணித்தருவோம். உங்களுக்கு கேமரா வந்து உங்களுக்கு இங்கே மாட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே இருந்தாலும் இடத்த வந்து நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இடத்தோட ஏரியா வந்து மொத்தம் 6.5 ஏக்கர் இருக்குது. தாரோட ஃப்ரண்ட் வித்தில் இருக்குது. தாரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 250 ஃபீட்டு, 250 அடி முகப்பு, ரோடு முகப்பு. இடத்துக்கு ரோடு முகப்பு 250 அடி. வடக்கு பார்த்த பூமி இது. இது வடக்கு இடம் இங்கே இருக்குது. இது வடக்கு பார்த்த பூமி. சரிங்களா? மண்ணோட சாயில் பிஹெச் வெளி பார்க்க போகிறோம். சாயில் பிஹெச் மீட்டர் இருந்தால் இருக்குது, ஆகிற மிஷின் இருக்குது. அதாவது 7.0 7.5 காட்டுது பாருங்கள். 7.0 சாயில் பிஹெச் வேல்யூ 7.0 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 7.0ன்றது உங்களுக்கு வந்து எல்லா விதமான பயிரும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஆக்சுவலி நெல் போட்டிருக்காங்க. அதில் ஏற்கனவே பாருங்கள், நெல் ஏற்கனவே போட்டிருக்காங்க இதில். சரிங்களா? அதில் மோஸ்ட்லி இங்கே வந்து நெல் தான் போடுவாங்க. இங்கே இந்த ஏரியாவில் ஒரு போக நெல் போடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபென்சிங் போட்டு போர் போட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் கல்டிவேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழக்கன்று வைக்கலாம், மரக்கன்று வைக்கலாம், இல்லை கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை வைக்கலாம். இந்த இடம் வந்து புஞ்சை லேண்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒரு பிளாட் லேஅவுட்டாக போட்டு ஒரு பிளாட் மாதிரி பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வந்து எல்லா விதமான ஆஸ்பெக்ட்டுக்கும் செட் ஆகும். இந்த இடம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு செட் ஆகும், கமர்ஷியலாக செட் ஆகும், இண்டஸ்ட்ரியல் செட் ஆகும், உங்களுக்கு வந்து பிளாட் லேஅவுட்டுக்கு செட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்த விட்டுறாதீங்க. நல்ல இடம், மெயின் ரோட்டில் இருக்குது. விலையும் வந்து ரொம்ப கம்மியான விலை. மதுரையிலேருந்து 40 கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த இடம். ப்ரைஸ் தான் முக்கியமானது இல்லை. ப்ரைஸ் வந்து 40 கிலோமீட்டர் மதுரை ஏர்போர்ட்டுக்கும் இதுக்கு இந்த இடத்துக்கு 40 கிலோமீட்டர் தான். இந்த ப்ரைஸ் யாருமே கொடுக்க முடியாது. இந்த ப்ரைஸை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8489761364. இதுக்கு மெசேஜ் போடுங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ண வேண்டாம், மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸு, சூப்பர் ப்ரைஸு. உங்களுக்கு வந்து 10 லட்சத்துக்குள்ளே, அதாவது உங்களுக்கு வந்து கிடைக்கிற இடம் கிடைக்கின்றது பெரிய விஷயம் இல்லையா? இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸுக்கு முடிச்சு தரேன். உங்களுக்கு நல்லா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
வணக்கம்.